என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உசைனி மாஸ்டர் அவருடைய ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் ரொம்ப பாசமாக ஹூ அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூட நான் எப்போவுமே சண்டை தான் போடுவேன். ஏன்னா அவர் கராத்தே தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதனால் சண்டை தான் போடணும். சரி, அவர் கடைசியாக ஒரு படம் நடித்தார், அவர் கூட நான் நடித்தேனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் போட வச்சாங்க. ரொம்ப பாசமான ஆள். He loves me and also my son is a great student of him in archery. I really miss him. He is a very nice man. அது மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. நான் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்னை இங்கே இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ கடைசியாக ஒருத்தர் பேசினா இருப்பாங்க, அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் பெனோ. பேரை கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும். அவர் உட்காந்துருக்காங்க. சாம்ஸ் ரொம்ப சாமிங்காக உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஜான் விஜய்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதே நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் நான் வந்தேன்னா படத்தில் நடிக்கிறேன், இப்படி நடிச்சாதான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீங்கள் ஓவராக நினைக்காதீங்க. இவர் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எது பேசினாலும் கீழே ₹1 காயினை போட்டு குழந்தைங்க குனிகிற மாதிரிலாம் பேசாதீங்க, நிமிர்ந்து நின்று பார்த்து ஜான் அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னாரு. உங்களுக்கு காது கேட்காது, பேச மாட்டீங்க, நீங்கள் ஊமை, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை வேற வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இதுக்காகவாவது நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டைலாக் கொடுத்தா 4 டைலாக் பேசுவேன். 4 டைலாக்ல வந்து 4 காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர் இருக்கார். நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு. நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகாக இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவர் வந்து பார்த்தீங்களா, மூக்குன்னொன்னே நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. வரேன் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ நோஸ் தட் ஹவு யூஸ்ஃபுல் தட் நோஸ் இஸ். அதுலேயே அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே தெரியும் ஹவு இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஷோன் அவுட் த்ரூ இஸ் நோஸ். என்ன மிஸ்டர் வைபவ் தனியாக சிரிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி இருக்கிறாரு மணி.